ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியை மேலே எடுத்துட்டு வர வேண்டாமா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா டிவிகே கொடி பறக்கு. ட்ரோனெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குடா அந்த ட்ரோன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் தான் தெரியுது ஒரு குழந்தையோட அவ்வளோ கஷ்டமாக பிடிச்சு நிற்கிற மாதிரி ஒரு அன்னதான வேலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 பேர்னாலும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சர்ச்சில் இருந்து நம்ம பார்த்தோம்னா, சர்ச்சில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு முஸ்லீம் பள்ளி தெரியும். வீட்டில இருந்து கிளம்பியாச்சு. என்னன்னா காலையில் 7:45க்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசிப்டில் போட்டிருந்துச்சு. வீட்டில் எல்லா வீட்லேயும் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசிப்டில் போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கேயே மணி வந்துட்டு 7:20 ஆச்சு. இன்னும் போய் நம்ம வீடியோ ஷூட் பண்ணணும். அதனால கொஞ்சம் வேகமாக வேறு எதுவும் ஷூட்டிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே போய்க்கிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி பகுதி பேர் இங்கே வேலைக்கு போயிட்டுருக்காங்க, காட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கடுத்து டைரெக்டாக போய் கோயிலில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் வீடியோ கவர் பண்ணலாம். ஓகே நம்ம ரீச் ஆயாச்சு. லைட்டாக வண்டி கழுவிட்டு வந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி டவுனுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே கோயிலுக்கு போகலாம். கோயிலில் போய் என்ன நடக்கும் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியை மேலே எடுத்துகிட்டு வர வேண்டாமா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா டிவிகே கொடி பறக்கு. மூணாரில் டிவிகே கொடி மேலே. ஆக்சுவலாக வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம டவுனில் போட்டுட்டு தான் ரிட்டன் நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. நல்லா டிராஃபிக்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம். நம்மக்குள்ளே ஸ்டாண்டில் வண்டி ஏற்றி போட்டுட்டேன். வண்டி ஏற்றி போட்டப்போ தான் தெரியுது கோயிலில் சரியான கூட்டம் இங்கேருந்து பார்க்கையிலேயே. அதே மாதிரி மக்களும் எல்லோரும் அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. காலையில் 8 மணிக்கெலாம் நான் போயிட்டேன். ஆனால் 8 மணிக்கு போனாலுமே சரியான கூட்டம்னா சரியான கூட்டம். ஏன்னா மூணாரில் வந்துட்டு முதலாக வந்துட்டு கும்பாபிஷேகம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கும்பாபிஷேகம் வந்துட்டு நானும் பார்த்தது கிடையாது, என்னோடய அப்பா அம்மாவும் பார்த்தது கிடையாது. ஸோ இது ரொம்ப நாள் கழித்து இந்த கும்பாபிஷேகம் வந்துட்டு நடக்கிறதுனால மக்கள் எல்லாருமே திரண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லா சைடும் வந்துட்டு மக்கள் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. க்யூவில் நின்று கோயிலுக்குள்ளே போக முடியாது, சரியான கூட்டம். அதனால நான் சைடு வழியாக வந்து உள்ளே வந்துட்டேன். श्रीर्मे भजतु अलक्ष्मीर्मे नश्यतु विष्णुमुखादि देवाच्छन्दोरिष्म लोकागणपतियमभ्यजयन् அன்னதான வேலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 பேர்னாலும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். ஆனால் அந்த இடத்துல இஷ்டம் போல் ஆள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே இது வந்துட்டு ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி மூணாரில் உள்ள நம்ம முருகன் கோயிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்குமே ஃபஸ்ட் டைமு. அப்போது என்னை போல தான் எல்லோரும் ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, சாமி வழிபட்டுட்டு இருந்தாங்க. எனக்குமே புதுசு. அதாவது இது வரைக்கும் வந்துட்டு நான் எந்த ஒரு கோயிலில் போயும் கும்பாபிஷேகத்துக்காக கோயிலுக்கு போனது கிடையாது. எனக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம். எங்களுடைய மூணாறு மக்களோட ஒற்றுமை எப்படி தெரியுமா? இங்கே பாருங்கள். அதாவது சர்ச்சில் இருந்து நம்ம பார்த்தோம்னா, சர்ச்சில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு முஸ்லீம் பள்ளி தெரியும். அந்த முஸ்லீம் பள்ளியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா அப்படியே வந்துட்டு நமக்குள்ளே முருகன் கோயில் தெரியும். இதே மாதிரி எந்த ஒரு எண்டிலேருந்து பார்த்தாலும் இந்த 2 கோயிலுமே ஒரே இடத்துல தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு மவுண்டனில் ஏறி பார்த்தீங்கன்னாலும் மூணாறு சென்டரில் வந்துட்டு 3 கோயிலுக்கு நடுவில் வந்துட்டு மூணாறு இருக்கும். இதுதான் வந்துட்டு மூணாரோட ரொம்ப ஸ்பெஷலு. எம்மதமும் சம்மதம். கொஞ்ச நேரத்துலேயே கும்பாபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரோனெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குடா அந்த ட்ரோன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் தான் தெரியுது கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு தீர்த்தம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் ஒன்று போல் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது வந்துட்டு எல்லா மக்களுக்கும் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்துட்டு தீர்த்தத்தை வந்துட்டு ட்ரோன் மூலியமாக எல்லார் மேலேயும் தெளித்து விட்டாங்க. அது உண்மையாகவே ஒரு புதுசாக இருந்துச்சு. டெக்னாலஜியை நம்ம இப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு உண்மையிலே. கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே நானும் அப்படியே கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா, அப்பா என்ன ஒரு கூட்டம்! என்னன்னா ஒரு குழந்தையோட அவ்வளோ கஷ்டமாக பிடிச்சு நிற்கிற மாதிரி ஒரு கூட்டம்.
ஏன்னா கும்பாபிஷேகம் வந்துட்டு நானும் பார்த்தது கிடையாது. இதே மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க, எப்போமா ஒரு ஆட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூணாரில் உள்ள மக்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தால் மட்டும்தான் மொத்தமாக பார்க்க முடியும். இவ்வளோ மக்களை வந்துட்டு மூணார் டவுனில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலில் தான் பார்க்க முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சு கீழேருந்து பார்க்கையிலேயே கோயில், மக்களும் அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க, கீழே வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். சிறப்பாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு. இதுக்கடுத்து வீடியோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இதுக்கடுத்து அன்னதானம் இருக்குது, ஆனால் என்னால் இருக்க முடியாதனால அப்படியே முடிஞ்சு கும்பாபிஷேகம் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய் பாய்.